Harry Potter and the Order of Phoenix, Chapter 17, Educational Decree Number 24, Part 2. டஞ்சன் டோர் ஓப்பன் ஆகுமா? ஸ்னேப் அங்கே வந்து நிற்பார். அவர் திரும்பி கிரிஃபண்டோர் லைன் இருக்கும்ல, அதை பார்ப்பாரா? அங்கே ஹாரியும் ரானும் நெவில் கூட ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஹாரி வந்து நெவிலோட கழுத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான் அந்த கிரிஃபண்டோர் லைன் கிட்டக்க அவனை நிப்பாட்டி வைக்க. ரான் வந்து நெவிலோட கையை பிடிச்சி பின்னாடி மடக்கி அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஓ, ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்களா பாட்டர், வீஸ்லி, லாங் பாட்டம் அப்படின்னு ஸ்னேப் அவரோட ஆஸ் யூஷுவலான கோல்டான அண்ட் ஒரு மாதிரி நக்கலான வாய்ஸில் சொல்லிவிட்டு 10 points ஃப்ரம் கிரிஃபண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு லாங் பாட்டமை ரிலீஸ் பண்ணு பாட்டர், இல்லைனா உன்னை நான் டிடென்ஷன் கொடுத்துருவேன், எல்லோரும் உள்ள வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி நெவிலை விடுவானா? நெவில் அப்படியே அவ்வளோ பெருமூச்சு விட்டுட்டு அப்படி பயங்கரமாக ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு ஹாரியை பார்த்து எக்ஸ்ட்ரீமாக முறைச்சிட்ருப்பான். நான் உன்னை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் நெவில், இல்லைனா கிராபும் கோயலும் உன்னை சும்மா விட்டுருக்கவே மாட்டானுங்க அப்படின்னு ஹாரி நெவில் கிட்ட சொல்லுவானா. நெவில் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் கீழே விழுந்து கிடக்க அவனோட பேக்கை எடுத்துகிட்டு வேகமாக அங்கே உள்ளுக்குள்ளே அந்த டஞ்சன் ரூம்குள்ளே போயிடுவான். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ரான் ஸ்லோவாக நெவிலை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் ஹாரியும் உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பாங்களா. அப்போ கேட்டுட்ருப்பான், இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி ஹாரி கேட்டுட்ருப்பானா. ஹாரி எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு எக்ஸாக்டாக எதனால் இப்போ நெவில் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டான்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஏன்னா மேல்ஃபாய் வந்து அந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னான்ல, அங்கே வந்து இந்த மேஜிக்னால் மூளை பாதிக்கப்பட்டவங்களுக்கெலாம் வந்து அங்கே சிகிச்சை கொடுக்குறாங்க, அங்கே தனியாக வார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி கிண்டல் அடிச்சுட்ருப்பான்ல. அது வந்து நெவிலுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்ததுக்கான ரீசன் வந்து ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் டம்பிள்டோர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் யாருக்கிட்டேயுமே இதை நான் சொல்ல மாட்டேன், இந்த நெவிலோட சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஈவன் நெவிலுக்கே தெரியாது ஹாரிக்கு இந்த விஷயம் தெரியுன்ற விஷயம். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு யூஸ்வலாக அவங்க உட்காருவாங்களா, கிளாஸில் வந்து பின்னாடி இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துப்பாங்களா. அவங்க 3 பேரும் அவங்களோட பார்ச்மெண்ட்டுக்குள் அப்புறம் வந்து அந்த 1000 மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபங்கை இது காப்பீஸ் இருக்கும்ல, ஹோம்ஒர்க், அதை எடுத்து வெளில வச்சுட்ருப்பாங்க. அங்கே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ உள்ளுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே நெவில் இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டிருப்பான்ல, அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் இப்போ ஸ்னேப் உள்ளுக்குள்ளே வந்துட்டு டஞ்சன் டோரை வந்து டொப்புன்னு க்ளோஸ் பண்ணுவார். அது நல்லா எக்கோ ஆகிட்டு இருக்குமா, அதனால எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டு அவரோட ஒரு மாதிரி திமிரான லோவான வாய்ஸில் பேசிகிட்ருப்பார். இன்றைக்கி நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த டஞ்சனோட கார்னரில் ஒரு டிம்மாக இருக்கும், அங்கே லைட்டே ரொம்ப டிம்மாக இருக்குமா, அதை கை நீட்டி காமிப்பாரா. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களோட மடியில் வந்து இந்த கிளிப் போர்டு இருக்கும். ஹாரி திரும்பி ஹெர்மாயினி ரானையும் ஒரு மாதிரி பார்ப்பான். ஆக்சுவலி இந்த கிளாஸில் அவனுக்கு வந்து இந்த வேர்ல்டுலே பிடிக்கவே பிடிக்காத 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்கு போட்டி வச்சா யாரை பிடிக்காதுன்னு அவனால் சொல்லவே முடியல, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கும் நம்ம ஸ்ட்ரென்தனிங் சொல்யூஷனை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பண்ணி வச்சுருந்த மிக்சர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த வீக்கெண்டில் நல்லாவே மெச்சூர் ஆகிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேண்டை வந்து வேவ் பண்ணுவாரா. அந்த போர்டில், பிளாக் போர்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவாகவே மேஜிக்கலாக வந்து அப்பியர் ஆகும். கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் எல்லாரையும் ஒவ்வொரு பேராக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்ருப்பாரு. கிளாஸோட ஃபஸ்ட்டு ½ an hour ஃபுல்லுமே ப்ரொஃபஸர் அம்ரிஜ் வந்து ஃபுல்லாக அவங்களோட அந்த கிளிப்போர்ட் இருக்கும்ல, அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டே உட்காந்துருப்பாங்க அங்கே கார்னரில் உட்காந்து. ஹாரிக்கு வந்து அவங்க ஸ்னேப்பை கொஷின் பண்ணுறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, அதனால திரும்ப போர்ஷனை வந்து ஒழுங்காக பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதவே தான் பார்த்துட்ருப்பானா. சாலமண்ட் பிரெட் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கும். ஏன்னா அவன் திரும்பவும் போர்ஷனில் வந்து தப்பான இன்க்ரீடியண்ட்டை கலக்க போயிட்டுருப்பான். சரி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேகமாக அவன் தப்பாக கலக்க போகிற அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சுட்டு அந்த சாலமண்டர் பிரெட் எடுத்து ஊற்றிட்டுருப்பானா. இப்போது அம்ரிஜ் எந்திரிச்சு நின்றுட்டு டீனோட கால்ரனை பார்த்துட்ருக்க ஸ்னேப் பக்கத்தில் போய் நின்றுட்டுருப்பாங்க. கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேர்லி அட்வான்ஸ்டு லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க பிரிஸ்காக சொல்லிகிட்டு இருப்பாங்களே. ஆனாலும் என்னென்னா இந்த ஸ்ட்ரென்தனிங் சொல்யூஷன்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மினிஸ்ட்ரி இதெல்லாம் விருப்பப்படாது, ஸோ சிலபஸ்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. டீனோட கால்ரனை பார்த்துட்டு இருந்த ஸ்னேப் இப்போ ஸ்லோவாக நின்று ஸ்லோவாக திரும்பி அம்ரிஜை பார்ப்பாரு. நவ் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஹாக்வர்ட்ஸில் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் கேட்பாங்களா. 14 years அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஹாரி வந்து அந்த போர்ஷனை தானே மேக் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவன் அங்கேவே பார்த்துட்ருக்கனால அவன் வந்து ஒரு போர்ஷனை வந்து அதில் கொட்டிகிட்ருப்பானா, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ராவே கொட்டிடும். அவனோட போர்ஷன் ஃபுல்லுமே டர்க்கைஸ் கலரில் இருந்தது, அப்படியே கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலரில் மாதிரி புகையாக வந்துட்டுருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் போஸ்ட்டுக்கு தானே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் ஸ்னேப் கிட்ட கேட்பாங்களா? ஆமாம் அப்படின்னு ஸ்னேப் குவைட்டாக சொல்லுவாரா? ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல தானே அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் கேட்பாங்களா? ஸ்னேப்போட அப்படியே உதடெல்லாம் அப்படியே அவ்வளோ சுருங்கி போயிட்டுருக்கோம், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லிவிட்டு அவங்களோட கிளிப் போர்டில் கிறுக்கிக்கிட்டு இருப்பாங்க எதையோ. அண்ட் நீங்கள் ரெகுலராக டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க தானே ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? ஆமாம் அப்படின்னு ஸ்னேப் குவைட்டாக சொல்லுவாரா? ஆனால் அவரோட லிப்ஸ் மூவ் ஆகுறது கூட தெரியாது, அந்தளவுக்கு அவர் உதட்ட சுருக்கி வச்சுட்டு பேசவே பிடிக்காத மாதிரி பேசுவாங்களா, அந்த மாதிரி ஆமான்ற மாதிரி சொல்லுவார். பார்க்க பயங்கர கோபமாக இருப்பார். டம்பிள்டோர் கன்சிஸ்டண்ட்டாக எதுக்கு உங்களுக்கு அந்த போஸ்டரை கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு அம்பிரிட்ஜ் கேட்பாங்களா? அதை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஸ்னேப் செம்ம எரிச்சலாக சொல்லிகிட்ருப்பாரு. ஓகே அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அவங்க யூஸ்வலான அந்த ஸ்வீட்டான ஸ்மைல் பண்ணுவாங்களா, ஐ மீன் ஆப்வியஸாக அந்த ஃபேக்கான ஸ்மைல் அதை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த கொஷின்லாம் ரெலவெண்ட்டாக இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி ஸ்னேப் செம்ம கோவமாக அவங்க கிட்டக்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா? ஓ ஆமாம் இருக்குதான், ஏன்னா மினிஸ்ட்ரி இங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸை வந்து தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஐ மீன் பேக்ரவுண்ட்ஸை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்லிவிட்டு அவங்க திரும்பி பேன்சி பார்க்கின்சன் அங்கே உட்காந்துருக்குமா அதுக்கிட்டக்க போய் நிறையா கொஷின்ஸ் இந்த லெசன்ஸை பற்றினா கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. ஸ்னேப் இப்போ திரும்பி கரெக்டாக ஹாரியை பார்ப்பாரா? ஏன்னா ஹாரி அங்கே தானே பார்த்துட்ருப்பான். ஸோ ஹாரி டக்குன்னு ஸ்னேப் பார்க்குறத பார்த்துட்டு கீழே குனிஞ்சு அவனோட போர்ஷனை பார்க்குற மாதிரி செஞ்சிட்ருப்பானா. ஆனால் அவனோட போர்ஷன்லேருந்து அவ்வளோ கேவலமாக வாட வந்துட்டுருக்கும். லைக் ரப்பரை வந்து பேர்ன் பண்ணால் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டுருக்குமா. திரும்பவும் உனக்கு மார்க்ஸ் கிடையாது பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு அவரோட வேண்டை வச்சு ஹாரியோட கால்ட்ரன் இருக்குல்ல அதை வந்து எம்டி ஆக்கிடுவார் மாயாஜாலமாக. இந்த போர்ஷனை எப்படி ஒழுங்காக பண்ணணும்னு நீ எஸ்ஸே எழுதணும், அண்ட் எந்த இடத்துல நீ தப்பு செஞ்சுருக்கன்றதையும் கரெக்டாக இண்டிகேட் பண்ணி எழுதிட்டு வந்து அடுத்த கிளாஸில் என்கிட்ட நீ சப்மிட் பண்ணணும், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அவர் கேட்பாரா? புரிஞ்சுது அப்படின்னு ஹாரியும் ஒரு மாதிரி கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். ஆல்ரெடி ஸ்னேப் வந்து எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு. இதில் இன்றைக்கி நைட் அவனுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து க்யூடிச் ப்ராக்டிஸ் வேறு இருக்குமா. ஸோ இந்த எஸ்ஏ வேறு கம்ப்ளீட் பண்ணணும், இந்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா திரும்பவும் 2-3 நாள் தூங்காமல் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ ஹாரிக்கு வந்து கடுப்பாக வந்தது. அவன் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக எழுந்திரிப்பான், ஆனால் அவன் எந்திரிச்சதுலேருந்து எல்லாமே தப்பாக நடந்துகிட்ருக்குமா. ஸோ அவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். பேசாமல் இன்றைக்கி டிவினேஷன் கிளாஸை நான் கட்டடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க லஞ்சுக்கு அப்புறம் கோர்ட்யார்டில் போய் உட்காந்துட்ருப்பாங்களா. அப்போ வந்து அவன் ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்னேப் கொடுத்த எஸ்ஏவை உட்காந்து எழுத போகிறேன். ஸோ நைட்டு பாதி நேரம் நான் தூங்காமல் உட்காந்து எஸ்ஏ எழுதணும்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா. நீ டிவினேஷன் கிளாஸ்லாம் கட்டடிக்கக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பி ஒரு மாதிரி சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்குமா. யார் அதை பற்றி பேசுகிறான்னு பாரு. டிவினேஷன் கிளாஸை விட்டு நீ கோவமாக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கே வராமல் பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையா ஹெர்மாயினி? உனக்கு அந்த ட்ரெலாவணியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னா இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். ஐ ஜஸ்ட் திங்க் அவங்க ஒரு அப்பாலிங்கான டீச்சர் கிடையாது, அண்ட் அவங்க உண்மையாகவே ஒரு சரியான வயசான ஃப்ராடு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஹாரி ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸை மிஸ் பண்ணிட்டான், அண்டு திரும்பவும் இன்னொன்று கிளாஸெல்லாம் அவன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஹெர்மாயினி சொன்னதும் கரெக்டுன்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணுமா. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவன் வந்து அதுக்கப்புறம் அங்கே அந்த கோர்ட்யார்ட்லேருந்து கிளம்பி டிவினேஷன் கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருப்பானா. ஆனால் அவனுக்கு கோவமாக வந்துட்டுருக்கும், யாரை பார்த்தாலும் அவனுக்கு கோவமாக வரும். எப்பவும் போல் அங்கே டிவினேஷன் கிளாஸ் ரூம்குள்ளே போனோடனே அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அப்படியே டிம்மாக அப்படியே அந்த சென்ட் வாடை அதெல்லாம் வந்துட்டுருக்கும். எப்பவும் போல் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி வந்து அந்த த ட்ரீம் ஆரக்கல் புக் இருக்குல்ல, அந்த காப்பீஸை வந்து எல்லாரோட பெஞ்ச்லேயும் வந்து வச்சுட்ருப்பாங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறம் தான் ஹாரிக்கு தெரிய வரும் அங்கே அவன் மட்டும் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இல்லை, ஒருத்தவங்களும் பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்னு. என்னன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி இருக்காங்களே, அவங்க அந்த த ட்ரீம் ஒரக்கிள் புக்கை வந்து எல்லாரோட பெஞ்ச்லேயும் வச்சுட்ருப்பாங்களே. அப்போது ஹாரி அண்ட் ரானுக்கு நடுவில் வந்து வைக்கும்போது டொப்புன்னு வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சீமஸ் அண்ட் டீன் உட்காந்துருப்பாங்களே, அவங்கக்கிட்டக்க அந்த புக்கை வந்து தூக்கி போட்டுட்டு போவாங்க. ஆக்சுவலி சீமஸோட தலையிலே வந்து அது பட போயிருக்கும், ஆனால் அவன் டக்குன்னு அவன் நகண்டுட்டனால அந்த புக்கு வந்து கீழே விழுகும். அண்ட் அடுத்தவங்க நெவிலோட பெஞ்சை பார்த்து தூக்கி போட்டுட்டு போவாங்களா, நெவிலோட நெஞ்சிலே போய் அந்த புக்கு விழுந்துடும், அவன் கீழவே விழுந்துருவான். அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி புக்கை தூக்கி போட்டு முடிச்சுட்டு வெல் கேரி ஆன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ரொம்ப அப்படியே லவுடான வாய்ஸில் அவங்களோட ஹை பிச்சுடு வாய்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கர கோவமாக கத்துவாங்களா. உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல,
இல்லைன்னா நான் சப்ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருக்கேனா, உங்களுக்கு புக்கை கூட எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காம அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்களா. பட் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவங்க எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு. ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி போய் அவங்களோட அந்த டீச்சர்ஸ் சேர் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டு அவங்களோட அந்த பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்களே அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்களா. அவங்களோட கண்ணில் ஃபுல்லாக அந்த கோவமாக இருந்தால் தண்ணி தேங்கி நிற்கும்ல, அந்த மாதிரி தண்ணியாக தேங்கி இருக்கும். அவங்க கண்ணே ரொம்ப பெருசாக வேற தெரியும், அந்த மாதிரி அவங்க பெரிய கண்ணாடி போட்டிருக்கனால. ஹாரி நல்லா கீழே குனிஞ்சு ரான் பக்கத்தில் போயிட்டு, ஐ திங்க் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் வந்து அன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களே அதோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்வதி பட்டேல் இருக்குல்ல, அது ரொம்ப அமைதியான வாய்ஸில் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியை கூப்பிடும். ஆக்சுவலி அதுக்கும் லாவெண்டருக்கும் ரொம்ப ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியை பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க 2 பேருமே ட்ரெலாவனியை வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிவினேஷன் கிளாஸே ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட் பார்வதி பட்டேலுக்கும் லாவெண்டர் ப்ரௌனுக்கும். ஸோ பார்வதி வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுமா. ப்ரொஃபஸர் ஏதாச்சும் தப்பாக இருக்கா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும். தப்பாக இருக்காவா அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ரொம்ப அப்படியே அவங்களோட வாய்ஸ் வந்து எமோஷனோட ஹைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, என்னை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. சர்டைன்லி என் மேலே எவ்வளோ பெரிய ஒரு பழியை சுமத்தி போட்டிருக்காங்க, என் மேலே தேவையே இல்லாத அக்யூசேஷன்லாம் வைக்கிறாங்க. பட் இல்லை, ஆனால் இங்கே எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு அவங்களாம் பயங்கரமாக கத்திகிட்ருப்பாங்க. தென் அவங்க நல்லா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு பார்வதியை பார்க்காம வேறு பக்கம் பார்த்துட்ருப்பாங்களா. அவங்களுக்கு கண்ணில் வந்து ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ கொட்டிகிட்ருக்கும், டியர்ஸாக அவ்வளோ கொட்டிகிட்ருக்கும். என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு அவங்க ரொம்ப தேம்பி சொல்லுவாங்க. 16 வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், 16 வருஷமாக இந்த சர்வீஸ்க்காக என்னவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனால் அது யார் கண்ணுக்குமே தெரியல, யார் கண்ணுக்கும் தெரியாமல் போயிடுச்சுல. என்னை யாருமே இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே சோக் ஆகிட்டே அந்த மாதிரி கத்திகிட்ருப்பாங்க. பட் ப்ரொஃபஸர் யார் உங்களை இன்சல்ட் பண்ணா அப்படின்னு பார்வதியும் ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ரொம்ப டீப்பாக ட்ரமாட்டிக்கான வேவரிங் வாய்ஸில் கத்திகிட்ருப்பாங்க. உண்மைகளை பார்க்க விடாமல் அவங்களோட கண்களை மேகங்கள் மறைச்சிருக்கு. நான் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியல, எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அஃப்கோர்ஸ் என்னை மாதிரி சீர்ஸுங்களுக்கெலாம் இதுதான் எப்போவுமே நடக்கும். என்னை மாதிரி சீர்ஸ்லாம் பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பயப்பட தான் செய்வாங்க. எங்களை மாதிரி சீர்ஸுங்களை பார்த்து பயந்துட்டு எங்களை கொன்னாங்க, இதெல்லாம் எங்கள் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படி தேம்பி அழுந்துட்டு அவங்களோட ஷால் இருக்கும்ல, நிறைய ஷாலாக போட்டிருப்பாங்களே கழுத்தை சுற்றி அதை எடுத்து அவங்களோட கண்ணத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குமா, அதை எடுத்து அவங்க கண்களெல்லாம் தொடச்சிட்டு அவங்களோட நோஸ் இருக்கும்ல அதை நல்லா ப்ளோ பண்ணுவாங்களா. அவங்க ப்ளோ பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த பீவ்ஸ் இருக்குல்ல அது சும்மா போகிற ஸ்டூடெண்ட்ஸோட மண்டை மேலே ராஸ்பெரி இருக்கும்ல அது துப்பும்ல, அது துப்பும் போது பண்ணுற மாதிரியே அந்த சவுண்டு வந்துட்டு இருக்குமா. ரான் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. லாவெண்டர் திரும்பி ரானை அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு லுக் விட்டுட்ருக்கோம். ப்ரொஃபஸர் உங்களுக்கு என்னாச்சு, ஒருவேளை ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அப்படின்னு பார்வதி இழுக்குமா. அந்த பொம்பளையோட பேரை பற்றி இங்கே யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பயங்கரமாக கத்தி எந்திரிச்சு நின்றுவாங்க. அவங்க கையில் போட்டிருந்த அந்த பீட்ஸ் ப்ரைஸ்லெட்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஆடிட்டுருக்கும். அவங்களோட ஸ்பெக்டக்கிள்ஸ்லாம் இருக்கும்ல அந்த கிளாஸ், அதெல்லாம் பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஆடி கீழே விழுகுற போகிற மாதிரி இருக்கும். எல்லோரும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு அவங்க எந்திரிச்சு நின்று கத்துவாங்க. தென் ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபுல்லுமே அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருப்பாங்களா. ஆனால் அவங்க நடக்க அவங்களோட கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக கீழே கொட்டிகிட்ருக்கும். அண்ட் அவங்க வாய்க்குள்ளேயே பயங்கரமாக இந்த த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி பேசுவாங்களே, மிரட்டுற மாதிரி, அந்த மாதிரி அவங்க வந்து வாய்க்குள்ளேயே அந்த மாதிரி பேசிட்டு அமைதியாக லைக் நமக்குள்ளேயே நம்ம பேசிப்போம்ல, அது வந்து வெளியில் லைட்டாக ஆனால் கேட்கும். அந்த மாதிரி அவங்க பேசிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருப்பாங்க. என்னவா ப்ரொபேஷனில் போடுறா பார்க்குறேன், நான் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், அவளுக்கு எவ்வளோ திமிரு, அந்த மாதிரி இப்படியே சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருப்பாங்க. தென் அவங்க அங்கே முடிச்சுட்டு நேராக டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு போயிடுவாங்களா. அங்கே ஹெர்மாயினியும் வந்துருமா. உனக்கும் அம்பிரிட்ஜுக்கும் ஒரே விஷயம் காமனாக இருக்குது ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினிக்கிட்ட குவைட்டாக சொல்லிகிட்டு இருப்பான். அவங்களுக்கும் ட்ரெலாவனியை பிடிக்கவே இல்லை போல், அவங்களும் ட்ரெலாவனியை சரியான வயசான ஃப்ராடுன்னு தான் நினைக்கிறேன். அம்பிரிட்ஜ் ட்ரெலாவனியை ப்ரொபேஷனில் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா.
அப்போ கரெக்டாக அம்பிரிட்ஜ் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிட்ருப்பாங்க. அவங்க நல்லா அவங்களோட பிளாக் வெல்வெட் கலர் பவ் இருக்கும்ல, அதை போட்டிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனே எப்பவும் போல் தான் பண்ண வேலையை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா, குட் ஆஃப்டர்நூன் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அப்படின்னு கிளாஸில் இருக்கிற எல்லாருமே கோரஸாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்ருக்குங்க. எல்லோரும் உங்கள் வேன்ஸ் எடுத்து உங்கள் பேக்குள்ளே வைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா, ஆனால் அவங்க அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா யாரும் இந்த தடவை அவங்க வேன்ஸ் அவங்க பேக்குள்ளேருந்து எடுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் எடுத்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே வைக்க சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வேன்ஸை எடுக்கவே மாட்டாங்க. பேஜ் நம்பர் 34 ஓப்பன் பண்ணி த கேஸ் ஃபார் நான் அஃபென்சிவ் ரெஸ்பான்சஸ் டு மேஜிக்கல் அட்டாக் சாப்டரை ரீட் பண்ணுங்கள். யாரும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே வார்த்தையை ஹெர்மாயினியும் ரானும் ஹாரியும் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸாக அவங்க அதை தான் சொல்லுவாங்கன்னு இவங்க 3 பேத்துக்குமே நல்லாவே தெரியும். தென் அந்த கிளாஸ் ஓவர் ஆனோடனே இவங்க நேராக டின்னர் சாப்பிட போயிட்டு நைட்டு காமன் ரூமுக்கு வந்துடுவாங்களா. கியூடிச் ப்ராக்டிஸ் நமக்கு கிடையாது அப்படின்னு ஆஞ்சலினா ரொம்ப ரொம்ப சோகமான வாய்ஸில் வந்து ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கும். கரெக்டாக அவங்க 3 பேரும் அப்போ தான் காமன் ரூம்குள்ளேயே நுழைவாங்க. பட் நான் எதுவுமே பண்ணலை, அவங்கக்கிட்ட நான் என் கோவத்தெல்லாம் எதையுமே நான் காமிக்கலை அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு எதுவுமே தெரியாது ஆஞ்சலினா, நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு தெரியும் அப்படின்னு ஆஞ்சலினா ரொம்ப மிசரபுளாக சொல்லிகிட்ருக்கோம். அவங்க நம்ம டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆஞ்சலினா சோகமாக சொல்லிட்டு இருக்குமா. அவங்க எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ரான் கோவமாக கத்திகிட்ருப்பான். ஸ்லிதரின்ஸ்க்கு மட்டும் கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நமக்கு எதுக்கு கொடுக்கல அப்படின்னு ரான் கோவமாக கத்திகிட்ருப்பானா. பட் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அம்பிரிட்ஜ் வந்து வேணும்னே தான் கிரிஃபண்டோர் கியூடிச் டீமுக்கு வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. அவங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்றதும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து ஒரு நல்ல வெப்பனாக யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னே இவங்களை அலைய விடலாம் அப்படின்ற மாதிரி அம்பிரிட்ஜ் நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து நிறையா ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி நடக்கும். ஒரு சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர்ஸ் காலேஜில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா நிறையா ஆஃபீஸில் வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜும் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து நல்லாவே தெரியும் வேணும்னே தான் அந்த அம்மா வந்து நம்மளை அலைய விடணுன்றதுக்காக, நம்மளை கெஞ்ச விடணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. வெல், இப்போது இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குல்ல. ஸ்னேப்போட எஸ்ஏவை முடிக்க இப்போ உனக்கு அட்லீஸ்ட் டைமாவது இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இது நல்லதா ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி செம்ம கடுப்பாக கேட்டுட்ருப்பான். ரான் திரும்பி ஹெர்மாயினி செம்ம கோவமாக எரிச்சலாக பார்த்துட்ருப்பான். எங்களுக்கு வந்து கியூடிச் ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்காது, ஆனால் ஸ்னேப்போட எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்க்கு மட்டும் நாங்கள் உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஹாரிக்கு வந்து கோவமாக வருமா. அதை கோவமாக ஹெர்மாயினிக்கிட்ட கேட்டுட்ருப்பான். தென் அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துட்டு போர்ஷன் எஸ்ஸே இருக்கும்ல, அதை வந்து வேண்டாம் வெறுப்பாக உட்காந்து எழுதிட்டுருப்பானா. அப்பப்போ அந்த ஃபயர் பிளேஸில் வந்து சீரியஸ் வராரா, ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி சேம் டைம் சேம் பிளேஸ் அப்படின்னு எழுதியிருப்பார்ல. ஸோ அப்பப்போ வராரான்னு அவன் பார்த்துட்டே இருப்பானா. அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட எஸ்ஸேவை முடிக்கவே முடியாது. பிகாஸ் அவன் வந்து அப்பப்போ அந்த ஃபயரையும் பார்த்துட்டே இருப்பான். இன்னொன்று என்னென்னா, அந்த காமன் ரூமில் பயங்கரமாக சத்தம் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஃபைனலாக அவங்களோட அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க போல். பிகாஸ் ஃப்ரெட்டு ஜார்ஜு லீ ஜார்டன் இவங்க 3 பேரும் அங்கே உட்காந்துட்டு அந்த காமன் ரூமில் உட்காந்துட்டு அவங்க புதுசாக அந்த கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்க ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க, எப்படி சாப்பிடணும் என்ன நடக்கும்ன்ட்டு. அதுக்கு வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த க்ரௌடு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க பயங்கரமாக கைத்தட்டி பயங்கரமாக எக்ஸைட்டடாக கத்திட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெட் இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸ் அந்த சாக்லேட் இருக்கும்ல, அதில் ஆரஞ்சு கலர் எண்டை வந்து அவன் சாப்பிடுவானா. அதை அவன் சூ பண்ணோடனே எக்ஸ்ட்ரீமாக வாமிட் வந்துட்டுருக்கும். அவங்க வந்து கீழே வந்து பக்கெட்டும் வச்சுருப்பாங்க அவன் வாந்தி வர்றதை வந்து பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த பக்கெட்டில் வந்து அவன் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பான். வேகமாக அந்த சாக்லேட்டில் இன்னொன்று ஒரு எண்டு இருக்கும்ல, பர்பிள் கலரில் இருக்கும் இன்னொன்று ஒரு எண்டு, அதை வந்து அவன் சாப்பிடுவானா. உடனே அவனுக்கு வாமிட் வர்றது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். லீ ஜார்டன் அங்கே இருந்துட்டு அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஏதோ இப்படி ஆகுதா, அப்புறம் இதை சாப்பிடணும், அப்புறம் இப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேசிலி அவனோட மந்திரக்கோலை வச்சு அங்கேருந்து வாமிட்லாம் தெரிச்சிருக்கும்ல, அதை வந்து இப்படி ஒரு ஆட்டுவானா எல்லாமே வேனிஷ் ஆயிரும். நம்ம போர்ஷன்ஸ் கிளாஸில் வந்து ஸ்னேப் வந்து ஹாரி போர்ஷனை வந்து கேவலமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது அவரோட வேண்ட் இப்படி அசைப்பார்ல, அப்போ ஹாரியோட கால்ட்ரனே அப்படியே எம்டி ஆகும்ல, அது மாதிரி அவன் அசைப்பான். அந்த பக்கெட்டில் இருக்கிற வாமிட்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சு போகும்.
அங்கே சுற்றி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் கைத்தட்டி வேறு லெவலில் சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அண்ட் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேகமாக அங்கே இருக்கிற க்ரௌடில் இருக்கிறவங்க எல்லாருமே அட்வான்ஸ் ஆர்டர்ஸ்லாம் புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து அவனுங்க எழுதிட்டு இருப்பானுங்களா. ஹாரிக்கு வந்து இப்போ சுத்தமாகவே அவனால் அந்த ஸ்ட்ரென்தனிங் சொல்யூஷனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எஸ்ஸேவை பண்ணவே முடியல. ஏன்னா பக்கத்தில் ஹெர்மாயினி வேறு உட்காந்துக்கிட்டு அவனுங்க அங்கே கத்திக்கிட்டே இருப்பானுங்களே. ஸோ அதுக்கு வந்து உச்சி கொட்டிகிட்டே இருக்கும். நான்ஸ்டாப்பாக உச்சி கொட்டிட்டு ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்டு ஒரு மாதிரி உச்சி கொட்டிகிட்டே இருக்குமா. ஹாரிக்கு இது எக்ஸ்ட்ரீமாக ஹெர்மாயினி பண்ணுறது ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்துச்சா. உனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு போய் அவங்கள ஸ்டாப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவன் இரிட்டேட் ஆகி ஹெர்மாயினியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பானா. என்னால் அவனுங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னிக்கலி அவனுங்க எதுவுமே தப்பாக பண்ணலை அப்படின்னு ஹெர்மாயினி பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். அவனுங்க செய்கிற முட்டாள்தனமான ப்ராடக்ட்ஸை அவனுங்களே தான் சாப்பிட்றானுங்க. ஸோ என்னால் போய் அவனுங்களை தடுக்க முடியாது, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அவனுங்க சாப்பிட்றத நான் எப்படி தடுக்க முடியும்? அண்ட் அவனுங்களை சுற்றி இருக்கிற இடியட்ஸும் மென்டல் மாதிரி அவனுங்க கிட்டக்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கானுங்க. நானும் எல்லா ரூல்ஸ்லையும் பார்த்துட்டேன். அவங்கள தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அது பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கும். பிகாஸ் அவனுங்க கொடுக்குறதும் எதுவுமே டேஞ்சரஸாலாம் இல்லை, டக்குன்னு சரியாயிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கோவமாக உட்காந்து சொல்லிகிட்ருக்கோம். தென் ஜார்ஜும் அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸ் சாக்லேட் இருக்குல்ல, அதை சாப்பிட்டு அந்த வாமிட் பண்ணி திரும்ப அந்த வாமிட்டை ஸ்டாப் பண்ணுவானா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கிளாப் தட்டி வேறு லெவலில் சேர் பண்ணிகிட்ருப்பானுங்க ஜார்ஜுக்கு. அதை ஹாரி, ரான் அண்டு ஹெர்மாயினி உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் ஹாரி சொல்லிகிட்ருப்பான், எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை எப்படி ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வெறும் 3 owls தான் எடுத்தாங்கன்னு அப்படின்னு. ஹாரி, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் லூயும் எக்கச்சக்கமாக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய கோல்டை கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த க்ரௌட் எல்லாருமே ஈகராக அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸ் அந்த சாக்லேட்டை வந்து வாங்குறதுக்கு வந்து ப்ரீ ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அட்வான்ஸாக புக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ எக்கச்சக்கமாக கோல்டு வாங்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருப்பான், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, எல்லா விஷயத்தை பற்றியும் அவங்க 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஓ, அவனுங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷியான ஸ்டஃப் பற்றி மட்டும்தான் தெரியும், அதை வச்சு எந்த ரியல் யூஸுமே இல்லை, யாருக்கும் அது உதவாது அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிட்டு இருக்குமா. ரியல் யூஸ் இல்லையா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி, இன்னைக்கு மட்டும் அவனுங்க 26 கேலியான் சம்பாரிச்சிட்டானுங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா. அங்கேருந்து அந்த வீஸ்லி ட்வின்ஸும் அந்த க்ரௌடெல்லாம் கிளம்பி காமன் ரூமை விட்டு போகிறதுக்கே ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட மிட் நைட் கிட்ட ஆயிரும். பிகாஸ் ஜார்ஜு, ஃப்ரெட்டு, லீ இவங்க 3 பேரும் உட்காந்து அவனுங்களுக்கு வந்த காசை உட்காந்து எண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பானுங்களா. ஸோ ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் ஹாரிக்கும் அந்த காமன் ரூம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதுக்கே மிட் நைட் கிட்ட ஆயிரும். இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, என்ன தான் ஹெர்மாயினி வந்து இப்போ ஜார்ஜும் ஃப்ரெட்டும் பண்ணுறது வந்து அவங்க அதுக்கு கோவமாக வருது, லூஸ் மாதிரி பண்ணுறானுங்க, முட்டாள் மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி கத்தினாலும் மாலி ஆண்டிக்கும் இது பிடிக்காது. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஒழுங்காக படிக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவனுங்க வந்து அந்த ஜோக் ஷாப் தான் திறந்தே தீரும், அப்படி தானே இவனுங்க சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் உண்மையாகவே அவனுங்க வேறு லெவலில் அச்சீவ் பண்ணுவானுங்க. இந்த ஜோக் ஷாப்பை வச்சு எக்ஸ்ட்ரீமாக சம்பாரித்து நல்லா ரிச் ஆவானுங்க. ஆனால் அது வந்து ஹாஃப் பிளட் பிரின்ஸில் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதை பற்றி நம்ம இதில் பேச வேணாம், பட் அது செம்மையாக இருக்கும் அவனுங்க வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதெல்லாம். ஒரு வழியாக ஃப்ரெட்டும் ஜார்ஜும் லீயும் கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து காசை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி எந்திரிச்சிடுவானுங்களா. எந்திரிச்சிட்டு பாய்ஸ் டார்மிட்டரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெர்மாயினி கிட்டக்க வந்து அந்த காசு இருக்கும்னா அந்த டப்பாவை நல்லா ஆட்டுன்னு ஆட்டிட்டு ஹெர்மாயினி வெறுப்பேற்றிட்டு தான் போவானுங்க. ஹாரியும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த போர்ஷன்ஸ் எஸ்ஸேவை எழுதிட்டு இருப்பானா. ஆனால் அதுக்கு மேலே அவனால் எழுத முடியாது. ஸோ புக்கை மூடி வைப்பான். பக்கத்தில் ரான் வந்து ஆம்சேரில் உட்காந்து லைட்டாக தூங்கிட்டு இருப்பானா. அப்புறம் அவன் சடனாக அப்படி கண்ணை முழிச்சிட்டு அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதை பார்த்துட்டு சீரியஸ் அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி வேகமாக திரும்பி அந்த ஃபயர் பிளேஸை பார்ப்பான். ஹெர்மாயினியும் பார்த்தா சீரியஸோட அந்த அழுக்கான அந்த தலைமுடி இருக்கும்ல அது அந்த ஃபயர் பிளேஸில் வந்துட்டுருக்கும். ஹாய் அப்படின்னு அவர் நல்லா சிரிச்சுட்டே சொல்லுவாரா. ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் வேகமாக அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் போய் நல்லா முட்டி போட்டு உட்காந்துட்டு ஹாய் அப்படின்னு கோரஸாக சொல்லுவாங்க. க்ரூக்ஷாங்க்ஸ் இருக்குல்ல அது வேகமாக சீரியஸோட முகத்தை பார்த்த உடனே அந்த காமன் ரூமோட மூலையிலேருந்து வேகமாக ஓடி வந்து அங்கே தீ அப்படி எரிஞ்சிட்ருக்கும் அந்த ஃபயர் பிளேஸில். ஆனாலும் அவரோட முகத்தை போய் டச் பண்ணணுன்றதுக்காக வேகமாக அந்த தீக்குள்ளெல்லாம் விழுக போயிட்டுருக்கும். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. மோசமாக போகுது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹெர்மாயினி க்ரூக்ஷாங்க்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்கும். ஏன்னா அது திரும்ப அந்த தீக்குள்ளே போய் விழுக போகும். சீரியஸை போய் பிடிக்கணும், சீரியஸை போய் கொஞ்சணுன்றதுக்காக மினிஸ்ட்ரி திரும்பவும் இன்னொன்று டெக்ரியை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. கியூடிச் டீம்ஸ் கூட அலோட் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்வானா.
அண்ட் சீக்ரெட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் குரூப்ஸும் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. 3 பேரும் அப்படியே ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் அப்படியே அமைதியாவாங்க. உங்களுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அடுத்த தடவை எந்த பிளேஸில் மீட்டிங் போடுறீங்களோ அதை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சீரியஸ் நல்லா சிரிச்சுட்டே நல்லா ப்ராடாக சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஹாக்ஸ்ஹெட்டையா சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. 3 broomsticks ஹாக்ஸ்ஹெட் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ஹெர்மாயினி டிஃபென்சிவாக சொல்லும். நாங்கள் எப்போவுமே ஆளாக இருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. விச் மீன்ஸ் நீங்கள் பேசுகிறத யாரும் அவ்வளவா கேட்கக்கூட முடியாது. நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஹெர்மாயினி அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். யார் நாங்கள் பேசுகிறத கேட்டா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அஃப்கோர்ஸ் மண்டங்கஸ் தான் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. தென் அவங்க எல்லோரும் இப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கதை பார்த்து அவர் சிரிப்பார். அந்த முக்காடுக்குள்ளே ஒரு விச்சு உட்காந்துருந்தாங்களே ஒரு சூனியக்காரி, அது மண்டங்கஸ் தான் அப்படின்னு சீரியஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா. அது மண்டங்கஸா அப்படின்னு ஹாரி ஷாக்காகி கேட்பான். ஹாக்ஸ்ஹெட்டில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்பானா. ஆக்சுவலி இவங்க ஃபுல்லாக அந்த குரூப்பாக அங்கே உட்காந்துருக்கும் போது அங்கே ஒரு சூனியக்காரி உட்காந்துருப்பாங்களா. அவங்க தலையிலேருந்து கீழே உள்ளங்கால் வரைக்கும் வெயில் ஐ மீன் முக்காடு போட்டு மூடி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களே. ஸோ அது வந்து ஒரு விச்சு கிடையாது, சூனியக்காரி கிடையாது, அது மண்டங்கஸ் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாரு. எதுக்காக அவன் அங்கே வந்து உட்கார போகிறான்னு நினைக்கிற. அஃப்கோர்ஸ் உன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. என்னை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்பானா. ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அண்டு ஹாக்வர்ட்ஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ஹாக்ஸ்மேடுக்கு வந்த போதே இல்லீகலாக டிஃபென்ஸ் குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் கண்ணு வைக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. ஆனால் அவர் பார்க்க கோவமாலாம் இருக்க மாட்டார், ஒரு மாதிரி ஒரி பண்ணுற மாதிரி இருக்க மாட்டார். ஆனால் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஹாரியை பார்த்து பெருமைப்படுற மாதிரி முகத்தை வச்சுருப்பாரு. ஆனால் டங் எதுக்காக எங்ககிட்ட இருந்து மறைஞ்சு உட்காந்துருக்கணும் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி கேட்டுட்ருப்பான். அவரை பார்த்துருந்தேன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா டங் வந்து ஒரு மாதிரி ஸ்டூப்பிட் மாதிரி எனக்கு பேசிகிட்டு இருப்பாரு. அது ரானுக்கு ஜார்ஜுக்கு ஃப்ரெண்டுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ரான் இந்த மாதிரி கேட்டுட்ருப்பானா. ஹாக்ஸ்ஹெட்லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஹாக்ஸ்ஹெட்டோட பார்மேனுக்கு நல்ல மெமரி இருக்குது. மூடியோட ஸ்பேர் இன்விசிபிலிட்டி க்ளோக் வேற ஸ்டர்கிஸ் அரெஸ்ட் ஆனனால அவனோடய போயிருச்சு. ஸோ டங் இப்போ மோஸ்ட்லி விச் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரான், உங்ககிட்டக்க ஒரு முக்கியமான மெசேஜை உன்னோட அம்மா பாஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. ஓ சொல்லுங்க அப்படின்னு ரான் இப்போ சோகமாக கேட்டுட்ருப்பான். என்ன நடந்தாலும் இல்லீகல் சீக்ரெட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் குரூப்பில் நீ சேரவே கூடாதுன்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட என்னை சொல்ல சொன்னாங்க. அண்ட் நீ அப்படி சேர்ந்தேன்னா கண்டிப்பாக அதனால உன்னை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்களாம், அதனால உன்னோட ஃப்யூச்சரே மோசமாக போயிடும்னு சொல்ல சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ நீ இப்போ ரொம்பவே சின்ன பையனாக இருக்கியா, உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீ கற்றுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறையா காலங்கள் இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. ஸோ நீ அப்பா அதை பற்றி ஒரி பண்ணிப்பியான், இப்போ நீ ஒரி பண்ணிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போது சீரியஸ் ஹாரியையும் ஹெர்மாயினியையும் பார்த்து பேசுவார். ஹாரி அண்ட் ஹெர்மாயினி, உன்னையும் அந்த குரூப்பில் உங்கள் 2 பேரையும் அந்த குரூப்பில் சேரக்கூடாதுன்னு மாலி என்ன உங்ககிட்ட சொல்ல சொன்னான். அண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து சேரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவகிட்டக்க எந்த அத்தாரிட்டியும் இல்லையா. ஆனாலும் அவள் வந்து உங்ககிட்டக்க கெஞ்சி கேட்குறாளாமா நீங்கள் 2 பேரும் அந்த குரூப்பில் சேரக்கூடாதாமா. ஏன்னா அவள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நினைக்கிறாளாம். ஸோ நீங்கள் அதில் சேர்ந்திங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரும் போயிடும், உங்களையும் எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்கன்னு அவள் கவலைப்படுறாளாமா. இதை சொல்ல சொன்னால் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் அவங்க 3 பேத்துக்கும் லெட்டர்லேயே போடலான் தான் இருந்தாலாமா. ஆனால் அவுல்ஸ் எல்லாம் இப்போ இன்டர்செப்ட் பண்ணுறதுனால தேவையில்லாமல் பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு அவள் என்ன உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவளுக்கு நைட்டு டியூட்டி இருக்குது, அதனால தான் இப்போ அதை என்னை வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. என்ன டியூட்டி, என்ன நடக்குது அப்படின்னு ரான் வேகமாக கேட்பானா. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஆர்டர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அவர் சீரியஸ் சொல்லிடுவார். என்ன இந்த மெசேஜை உங்கள் 3 பேர்த்துக்கிட்டையும் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெசேஞ்சராக இருக்க சொன்னால் நான் உங்ககிட்ட அவள் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவள் கேட்டானா உங்ககிட்ட நான் இந்த மெசேஜை பாஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுங்க, இல்லாட்டி அவள் என்னை கொன்னே போட்டுருவா. ஏன்னா இதில் அவள் என்னை வந்து சுத்தமாக நம்பவே இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. திரும்பவும் க்ரூக்ஷாங்ஸ் வேகமாக சீரியஸ் அந்த முகம் தெரியும்ல அந்த தீயில் அந்த கங்கில் வேகமாக அவரை வந்து தடவுறதுக்காக உள்ளுக்குள்ளே அந்த தீக்குள்ளே குதிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஹெர்மாயினி ராணும் வேகமாக க்ரூக்ஷாங்கை பிடிச்சி பின்னாடி இழுத்து போட்டுட்ருப்பாங்க. அப்போது டிஃபென்ஸ் குரூப்பில் நான் சேரக்கூடாதுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு ரான் ஃபைனலாக கேட்பானா. நானா அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சீரியஸ் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி சொல்லிட்டு இருப்பாரு. ஐ திங்க் இது சூப்பரான எக்ஸலண்ட்டான ஐடியா அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. நீங்கள் அப்படியா நினைக்கிறீங்க அப்படின்னு ஹாரிக்கு இப்போ தான் அவனோட ஹார்ட்டே லிஃப்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஆமாம்,
நீ என்ன நினச்ச? நானும் உங்கள் அப்பாவும் இருந்திருந்தா அந்த வயசான கிறுக்கு அம்பரீஷ் கிட்ட இருந்து எல்லா ஆர்டரையும் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்போம்னா அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. பட் லாஸ்ட் டைம் நீங்கள் என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னீங்களா, எந்த ரிஸ்க்கும் நான் எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஹாக்வர்ட்ஸில் யாரோ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு எங்கள் கிட்டக்க எவிடன்ஸ் கிடச்சிது ஹாரி அப்படின்னு சீரியஸ் பொறுமை இழந்து சொல்லிட்டுருப்பாரு. ஆனால் இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸுக்கு வெளியில் உன்னை கொல்ல ரெடியாக ஒருத்தவன் காத்திருக்கான், நம்ம எல்லாருமே கொலை பண்ணுறதுக்கு காத்திருக்கான். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்க நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது தான் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். பட் எங்களை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக முகத்தை வச்சுட்டு சீரியஸ் கிட்டே கேட்குமா. ஹெர்மாயினி, இந்த ஹோல் திங்குமே உன்னோட ஐடியா தான் அப்படின்னு ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிகிட்ருப்பானா. எனக்கு தெரியும் இது எல்லாமே என் ஐடியா தானே, ஆனால் சீரியஸ் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. வெல், இப்படி ஒன்றுமே கற்றுக்காமல் என்ன நடக்குதுன்னு எதையுமே தெரியாமல் ஸ்கூலில் சேஃபாக உட்காந்துக்கிறதுக்கு உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் ஆகிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. கேட்டுக்கோ அப்படின்னு ஹாரியும் ராணும் ரொம்ப அப்படியே எந்தூசியாஸ்டிக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த குரூப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க, எங்கெங்கே மீட்டிங் நடத்த போகிறீங்க அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. வெல், அதுதான் இப்போ பிரச்சனையே, எங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரில அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஷ்ரீக்கிங் ஷாக்கை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சீரியஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாரா. ஹே, அது சூப்பர் ஐடியா அப்படின்னு ராணும் எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் ஹெர்மாயினி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டல்லாக சொல்லிகிட்டு இருக்குமா. சீரியஸ் திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பாரு. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஷ்ரீக்கிங் ஷாக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் 4 பேர் தான் இருந்தீங்க. அண்டு நீங்கள் 4 பேருமே அனிமல்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். நீங்கள் 4 பேருமே அனிமேகஸாக இருந்தீங்க. அப்படியே நீங்கள் அனிமேகஸாக ஆகலைனாலும் நீங்கள் 4 பேரும் இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே நீங்கள் போயிட்டு தாராளமாக ஷ்ரீக்கிங் ஷாக்குள்ளே போகலாம். ஆனால் இங்கே நாங்கள் 28 பேர் இருக்கோம். 28 பேரும் எப்படி இன்விசிபிலிட்டி க்ளோக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. கரெக்ட் தான் அப்படின்னு சீரியஸும் ரொம்ப அப்படியே யோசிக்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாரு. வெல், கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஹாக்வர்ட்ஸ்லேயே எக்கச்சக்க சீக்ரெட் ரூம்ஸ்லாம் இருக்குது, நிறையா பேசேஜ் வேலாம் இருக்குது. ஐ திங்க் 4th ஃப்ளோரில் அந்த பெரிய கண்ணாடி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் பேசேஜ் வே இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நீங்கள் அங்கே கூட ஜிங்ஸஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஹாரி வந்து தலை இல்லைன்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அதை அடைச்சிட்டாங்களாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா அப்படின்னு சீரியஸ் வந்து ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருப்பாரு. வெல், நான் வேணால் யோசிச்சுட்டு திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அப்படியே அமைதியாகிடுவார், அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரா. அவரோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பதட்டப்பட்டு ஒரு மாதிரி அப்படியே கவனமாக ஆவாங்களே அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு அந்த ஃபயர் பிளேஸ்குள்ளே தானே அவரோட தலை தெரியும். இந்த பக்கமும் சைடு 2 பக்கமும் திரும்பி பார்ப்பார். ஆனால் அவர் பார்க்கும்போது வெளியிலேருந்து இப்போது ஹெர்மாயினி, ஹாரி, ரான் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வெறும் அவர் அந்த இந்த பக்கம் சைடு 2 பக்கம் இருக்கிற செங்கக்கல்லை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே இருப்பாரா. சீரியஸ் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி டென்ஷனாக நர்வஸாக கேட்பானா. பட் அப்படியே அவர் வேனிஷ் ஆயிடுவார், எதுவுமே சொல்ல மாட்டார், அப்படியே வேனிஷ் ஆகி கம்ப்ளீட்டாக அங்கேருந்து போயிடுவார். ஹாரி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு திரும்பி ரானையும் ஹெர்மாயினியும் பார்ப்பானா. எதுக்கு அவர் அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஹெர்மாயினி டக்குன்னு கத்திரும், லைட்டாக கத்திட்டு அப்படியே அது கீழே குத்த வச்சு உட்காந்துருக்கும்ல, இப்போ டொம்முன்னு அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே அந்த ஃபயரே பார்த்துட்ருக்குமா. என்னன்னு பார்த்தா சீரியஸோட தலை தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துல இப்போ அந்த தீக்குள்ளே ஒரு கை வந்து அப்பியர் ஆகும், ஒரு கை தெரியும். அந்த கை வந்து அப்படியே அவ்வளோ கோவமாக அந்த நெருப்பை வந்து அப்படியே அப்படியே டைட்டாக பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். கை அப்படியே முறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த கை வந்து ஒரு மாதிரி குண்டாக, அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்தது. அதோட அந்த கையில் அந்த விரல்களில் ஃபுல்லுமே பழைய ஓல்டு ஃபேஷன்டு ரிங்ஸாக இருந்தது. அவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி, இவனுங்க 3 பேருமே அந்த பாய்ஸ் டார்மிட்டரி இருக்கும்ல அந்த டோர் பக்கம் போய் நின்றுப்பாங்களா. அங்கே உள்ளுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி ஹாரி திரும்பி அந்த ஃபயர் பிளேஸை பார்ப்பான். அதாவது அந்த டார்மிட்டரிக்குள்ளே ஓடுறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த ஃபயர் பிளேஸை பார்ப்பானா. பார்த்தா அம்பிரிட்ஜோட கை தான் அது, நல்லா தெரியும். அந்த குட்டி குட்டி விரல்கள் வயசானது, அந்த ரிங்ஸை பார்த்தாலே தெரியும் அது அம்பிரிட்ஜோட கைதான்னு. அவங்க வந்து வேகமாக அந்த ஃப்ளேம்ஸ்குள்ளே, அந்த ஃபயருக்குள்ளே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த கையை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எக்ஸாக்டாக சீரியஸோட தலைமுடி வந்து இப்போ எங்கே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க அந்த மாதிரி பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. டிட்டர்மைண்டாக இருப்பாங்க அதை சீஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட சாப்டர் 17 பார்ட் 2 எஜுகேஷ்னல் டெக்ரி நம்பர் 24 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 18 டம்பிள்டோர்ஸ் ஆர்மியில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.